ஹே கேசிடி, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இல்ல, அது அன்னைக்கு ஒரு புக்க பத்தி பேசுனேன்னு ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன? அந்த புக்கோட பேர் எனக்கு சரியா தெரியல, ஆனா இருந்தாலும் அந்த புக்க தேடி நான் கொண்டு வந்திருக்கேன் பாரு. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. என்ன போச்சு? ஹே கேஸ், அவன் தான் உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா? என்னது பாய் ஃப்ரெண்டா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இதெல்லாம் உனக்கு வேலைக்கு வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. உன் முகத்தை போய் கண்ணடியில பாரு. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்ற கவலை நல்லா தெரியுது. இப்படி பேசுனதுக்கு நிச்சயமா நீ வருத்தப்பட போற. வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. அங்க பாரு, கிரெக் வரான். என்னாச்சு கிரெக்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மூட் அவுட்டா இருக்கியா என்ன? அதெல்லாம் இல்ல. அப்ப சீக்கிரமா வா, லேட் ஆகுது, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அந்த கேசிடி தான். நான் அவகிட்ட பேச முயற்சி பண்ண, ஆனா அவ கண்டுக்கவே இல்ல. அவ பண்றது ரொம்ப தப்புதான். ஆனா கேசிடி எப்பவுமே அப்படிதான், உனக்கு தெரியும்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உண்மையிலே அவ நல்ல பொண்ணு. எல்லாரும் வாங்க. என்ன எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்ப ஆரம்பிக்கலாமா? டீம்ஸ் வந்தாச்சா? ஆல்ரைட் மேஜிக்ஸ், இன்னைக்கு உன் மனசுல என்ன சேலஞ்ச் இருக்குன்னு சொல்லு. இன்னைக்கு சேலஞ்சில ஒரு பொண்ணு தான் கோல் கீப்பரா இருக்கணும். எங்க டீமுக்கு கேசிடி கோல் கீப்பரா இருப்பா. என்ன நானா? இது நல்ல விஷயம் தான். இவங்களோட சேலஞ்ச் நாங்க ஏத்துக்கிறோம். அப்போ சரி, சேலஞ்ச் ஏத்துக்கிட்டாங்க. சரி, உங்க சைடுல யார் கோல் கீப்பரா இருக்க போறாங்க? அது ஈனஸ், இல்ல லூனா. என்ன லூனா, நீ கோல் கீப்பரா இருக்கியா? இல்ல, லூனா வந்து டிஃபென்ஸ்ல இருக்கணும், அவதான் ஸ்ட்ராங்கா இருப்பா. ஈனஸ் கரெக்டா இருப்பா. எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. எனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன இருக்கேன். அப்ப சரி, ஈனஸ் தான் இங்க கோல் கீப்பர். அப்போ சரி, டீனோ ஃபீல்ட் என்னன்னு சொல்லு. மாலோட லோவர் லெவல், அப்புறம் ப்ரோமனட்டோட கிழக்கு பக்கம். ஓகே ஓகே, எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல கேர்ள்ஸ் தான் கோல் கீப்பர். மேஜிக் கூடிய கோல் கீப்பர் கேசிடி, உங்களுக்கு ஈனஸ். எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தான். அப்ப நாளைக்கு சந்திக்கலாம். நிஜமாவே உன்னோட ஐடியா ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. யூனோ, ஒரு நிமிஷம் இரு. என்ன பழிவாங்க தானே நீ இந்த முடிவை எடுத்த? ஆமா, நீ அப்ப பேசுனதுக்கு வருத்தப்படுவேன்னு சொன்னல, அதான் இப்ப வருத்தப்படுற. நீ மட்டும் கிரேக் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னீ, அது தப்பு இல்லையா? என்னப்பா நடக்குதுங்க? நீ கேசடிய பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டியா? ஆமா, வேணும்னே தான் பண்ணா. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் ஜோய் வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி பண்ண. எல்லாம் போட்டிலயும் அவன் சிறந்த கோல் கீப்பரா இருக்கான். இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கோல் கீப்பிங் நல்லா வராதுன்னு தெரிஞ்சே இவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்ன வேணும்ட்டே பழி வாங்குறான். என்னால கிரெக்கோடைய ஷாட் நிச்சயமா தடுக்க முடியாது. என்ன பழி வாங்குறதா நினைச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. ரெண்டு பேரும் சண்டை நிறுத்துங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன். கேசடி, நீ வேணும்ட்டே கிரெக் கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கிட்டா அவன் நிச்சயமா பலமான ஷாட்ஸ் அடிக்க மாட்டா. அப்போ கிரெக் கிட்ட ரொம்ப நல்லவளா இருக்க சொல்றியா? என்னால நிச்சயமா அப்படி பண்ண முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஆனா கேம்ல நம்ம டீம் தோத்துருச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணமா இருப்ப சொல்லிட்டேன். கரெக்ட். டீமுக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா? சரி, நம்ம டீமுக்காக நான் செய்றேன். கிரெக்கை என் இஷ்டத்துக்குலாம் ஆட்டி வைக்க என்னால முடியும். பாத்துக்கிட்டே இருங்க. இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்ம அஃபென்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கோல் போட்டுக்கிட்டே இருக்கணும். கேசடிக்கு சுத்தமா கோல் கீப்பிங் வராது, அதனால ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும். அப்படிலாம் குறைச்சி எடை போடக்கூடாது. அவ வேணா சிறந்த கோல் கீப்பரா இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேயர். சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அவன் நல்ல பிளேயர் தான், ஆனா கோல் கீப்பிங்ல 0 ஆச்சே. அது சரி, நீ எப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச? நான் ஒன்னும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. அவ வேஸ்ட் கிடையாது. இது ஏன் அபிப்பிராயம். கிரெக் சொல்றதும் சரிதான். கேசடியை நம்ம குறைச்சு எடை போடக்கூடாது. அவர் ரொம்ப நல்ல பிளேயர். அஃபென்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா பத்தாது. ஏன்னா இந்த கேம்ல ஜோய் கோல் கீப்பர் கிடையாது. அதனால டிஃபென்ஸையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். ஜோயே, லூனா, நீங்க கொஞ்சம் டிஃபென்ஸ்ல ஹெல்ப் பண்ணுங்க. சாமியும் கிரெக்கும் அஃபென்ஸ்ல ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச கேசடி கூட நீ கடினமா நடந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கிரேக். கிண்டல் பண்ணாத. தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. எல்லாருக்கும் ஓகே தானே? கிரேக், என்ன யாரு கூப்பிட்டது? நான் உன்னை தொந்தரவு பண்ணலையே. இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட சாரி கேட்க வந்தேன். நான் உன்கிட்ட அப்ப ரொம்ப கடினமா நடந்துக்கிட்டேன்ல, சாரி. இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. இதுக்கெல்லாம் ஃபினோ தான் காரணம். அவன் என்ன ரொம்ப வெறுப்பேத்துறான். இந்த சேலஞ்சே அதுக்கு தான் எடுத்துக்கிட்டான். எனக்கு கோல் கீப்பிங் சரியா வராதுன்னு தெரிஞ்சோ என்ன பழி வாங்குறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். அப்படியா? என்ன சொல்ற? ஐயோ ஆமா கிரெக், டோர்னமெண்ட்ல நான் கோல் கீப்பரா இருந்தா நிச்சயமா நாங்க ஜெயிக்க மாட்டோம், தோத்துடுவோம். ஏன்னா நீ அந்த அளவுக்கு பால சூப்பரா கிக் பண்ணுவ. நீ தான் இருக்கிறதுல சிறந்தவன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப புகழாத, வெக்கமா இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன். அந்த கோல்ல நான் தனியா நிப்பேன். சரி, நான் வேகமா ஃபுட்பால் அடிக்க மாட்டேன். அப்படின்னா ஃபீனோ பொறாமப்படுவான். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. என்ன பொறாமப்படுவானா? என்ன ஆமா பார்த்தா? ஆமா, ஏன்னா நீ சூப்பரா பால் அடிக்கிற. நான் ஏன் உன் முன்னாடி அப்படி நடந்துக்கிட்டேன்னு தெரியுமா? ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் காமிச்சுக்க விரும்பல. என்ன சொல்ற நீ? அவ உன்னை வெறுப்பேத்துறதுனாலதான் நீ இப்படி நடந்துக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆமா ஆமா, அதுவும் ஒரு காரணம் தான். நீ சரியாதான் சொல்ற. அந்த புக்க நீ கொடுக்க விருப்பப்பட்ட இப்பவும் கொடுக்கலாம்.
நான் அதை உன்கிட்ட இருந்து வாங்கிக்க தயாரா இருக்கேன். நிச்சயமா தரேன். ஒரு நிமிஷம் இல்ல, பிராக்டிஸ்க்கு அப்புறமா கொடு. பிராக்டிஸ்க்கு அப்புறம் நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு இருக்கலாமே. உன்கிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும், அப்புறம் பேசலாம் வரேன். ஓகே. என்னாச்சு கிரெக் அண்ணா? எங்க கூட பிராக்டிஸ் பண்ண வருவியா இல்ல அந்த மூட்ல இல்லையா? நிச்சயமா. ஓகே இனஸ், நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. ரெடியா இரு. நான் ரெடியா தான் இருக்கேன். அடச்சே. ஹே பால் அடி. இல்ல நீ அடி ஜோய். ஓகே இப்ப அடிக்கிறேன் பாரு. ஹே ஜோயே, முடிஞ்சா என்ன தடு பாப்போம். ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாரு. ஓகே பிரேக் ஷாட் பண்ணு. நான் மிஸ் பண்ணிருக்க கூடாது. பால பாஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் மிஸ் ஆக கூடாது, கவனமா இருங்க. ஆமா கிரெக், காலையில கெசடி எதுக்கு வந்துட்டு போனா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, அவ ஒரு தப்பு பண்ணா அதுக்கு சாரி கேட்க தான் வந்தா. சாரி கேட்க வந்தாளா? எதுக்கு? பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு தப்பு நடந்துச்சு, அதுல தப்பு அவ பக்கம் தான் இருந்தது. ஆனா அது ஃபினோவுடைய தப்பு. சீரியஸாவா சொல்ற? என்னாச்சு கிரேக் உனக்கு? காலையில இருந்து கெசடியை நினைச்சுக்கிட்டு நீ ஒரு மாதிரியாவே இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அவ ஒரு நல்ல பொண்ணு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா ஆமா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுதான். அவளை பார்த்து நீ இப்படி மயங்குவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க பிராக்டிஸ் பண்ணலாம், பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன பிரச்சனை உனக்கு? சூப்பர் கிரெக், ஆனா ஈனஸோட தலையை உடைச்சிராம விளையாடு. நாளைக்கு நமக்கு மேட்ச் இருக்கு, மறந்துடாத. ஒரு வேளை நாளைக்கு அவன் பலமா அடிச்ச அந்த கோலை என்னால தடுக்க முடியாம போயிடுச்சுன்னா நம்ம தோத்துடுவோம். அதுக்கு காரணம் நீதான். இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன குறை சொல்லாத, புரியுதா? நாளைக்கு அவன் கோல் அடிக்காம இருக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு. கவலைப்படாத, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவ கடினமா அடிக்க மாட்டான். நீ சொல்றது கரெக்ட் தான். கிரெக்க உன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிற நீ தானே எங்க கிட்ட சவால் விட்ட. நீ வேணா இப்ப ஒண்ணு பண்ணு, அவனோட பயிற்சி தடுத்து நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. உன்னால அது முடியலன்னா விட்டுலாம், பரவாயில்ல. என்னால முடியாதது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னு நீங்க எல்லாரும் பொறுத்திருந்து பாருங்க. பாத்துட்டு தானே இருக்கோம். நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இப்ப இவளுக்கு என்ன வேணும்? ஹாய் கிரேக். யாரு? ஓ கெசடி, நீயா? இதுக்கு அப்புறம் ஒழுங்கா விளையாடுற மாதிரி தான். நல்லதா அடிக்கிற, ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லு, நாங்க எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஹாய் கேஸ். மறுபடியும் ஷாட் அடிக்கிறியா? கொடு. உன்னோட அழகான ஷர்ட் பக்கத்துல நான் வந்து கிரேக். கம் ஆன் கிரெக், உன் திறமையை காட்டு. பரவாயில்ல கிரேக், பரவாயில்ல, மறுபடியும் முயற்சி பண்ணு. அது வந்து என்ன கிரேக், உனக்கு என்ன ஆச்சு? இப்ப அடிக்கிறேன் பாரு. இப்ப பாரு. நீ என்ன பண்ற கிரெக்? ஒழுங்கா பிராக்டிஸ்ல கவனத்தை செலுத்து. கசடி வந்ததுல இருந்து நீ ரொம்ப அலட்சியமா விளையாடிக்கிட்டு இருக்க. கிரேக், ஒழுங்கா விளையாடுறியா? விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்ப அடிக்கிறேன் பாருங்க. சரி எல்லாரும் அமைதியா இருங்க, கேம்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா கிரெக்? ஓகே. ஹே கிரேக், நான் கேட்ட புக்க கொஞ்சம் தரியா? ஓ நிச்சயமா, ஒரு நிமிஷம் இரு. உனக்கு கொடுக்க தான் வச்சிருக்கேன் கெசடி. அவன் நிச்சயமா கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுது. ஓகேவா? Thank you, நீ கலக்குற கிரேக். சரி நான் கிளம்புறேன், எனக்கு துணைக்கு வரியா? பேசிக்கிட்டே போலாம். சரி வந்துடுவேன், ஆனா இன்னும் நான் பிராக்டிஸ முடிக்கலையே. அப்ப வர மாட்டியா? உன்கிட்ட பேச கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு வந்தேன். ஆனா உனக்கு தான் என்கிட்ட பேச விருப்பமே இல்ல போல இருக்கு. உனக்கு என்ன விட பிராக்டிஸ் தான் முக்கியம்ல. ஒரு நிமிஷம் இரு, நான் வேணா அப்புறம் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். இப்ப வேணா உன்னோட வரேன். நீ ஒரு நிமிஷம் இரு. டாக், என்ன பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். வெளியில போறியா? என்னது, இப்போ உனக்கு கசடி கூட வெளியே போகணுமா? கேம் உனக்கு முக்கியமா தெரியலையா? கேசடியை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுவான். அதெல்லாம் இல்ல, வந்துடுறேன். நாளைக்கு மேட்ச்ல அவதான் நமக்கு எதிரி, மறந்துட்டியா நீ? அதனால என்ன, என் இஷ்டத்துக்கு ஒருத்தரோட பேசுறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாதா? இதோ வந்துட்டேன் கெசடி. ரொம்ப தேங்க்ஸ், நீ என் கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எதை சொல்லலையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா? இல்ல அது வந்து அவங்க இன்னும் உன்னை சரியா புரிஞ்சுக்கல, அதனாலதான் அப்படி. என்ன புரிஞ்சுக்கல? அது நீ சில நேரத்துல ஃப்ரெண்ட்லியா இல்லாம கோவமா இருக்கல, அதனாலதான் அப்படி. இது வரைக்கும் என்ன பார்த்து யாரும் அப்படி சொன்னதில்ல கிரேக். நீ நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். தேங்க்ஸ். நான் உண்மையே தானே சொன்னேன். கிரேக் சொன்னதுல தப்பே கிடையாது. அவன் யார் கூட வேணாலும் ஃப்ரெண்டா இருக்கலாம். இருக்க வேண்டியதுதான், ஆனா பிராக்டிஸ் எப்படி பாதியிலே விட்டு போலாமா? நம்ம பிராக்டிஸ் தான் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுல. ஆமா, இதுக்கு மேல பிராக்டிஸ் பண்றதுக்கும் எனக்கு பெருசா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சாமி, நீ எதையும் இன்னைக்கு மறந்து போயிட்டேன்னு எனக்கு தோணுது. மறந்துட்டேன். இன்னைக்கு டேபிள் செட் பண்ண வேண்டியது ஏன் முறை. நேத்து நான் தானே செட் பண்ணேன். மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அது வந்து ஆமா, அது கிரெக் தான். அவனுக்கு புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. அதுல ஒன்னும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல, அத பத்தி ஒண்ணும் இல்ல.
பிரச்சனையே அந்த பொண்ணு வந்ததுல இருந்து இவன் நார்மலா இருக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு கேமை வச்சுக்கிட்டு இவன் ரொம்ப அலட்சியமா இருக்கான். அதான் கஷ்டமா இருக்கு. பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சகஜம்தான். அது பெருசா எடுத்துக்காத. கரெக்டா இசபெல்? இல்லப்பா, அவன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு துள்ளி குதிச்சா பரவாயில்ல. அவன் கொஞ்சம் ஓவராவே குதிக்கிறான். கரெக்டா சொன்ன. அவன் பாட்டுக்கு பிராக்டிஸ்க்கு நடுவுல அவன் கூட கிளம்பி போயிட்டான். அவன் கிட்ட பேசணும்னு தோணுது. என்ன பேச போற? அது என்னன்னு தெரியல. ஆனா இப்படியே இருந்தா நாளைக்கு கேம் என்ன ஆகும்? நீ கிரெக் கிட்ட இப்ப என்ன சொன்னாலும் அவன் மனசு மாறுவான்னு எனக்கு தோணல. எனக்கு தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நம்ம கேமை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சாகணும்ல. இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறதுல நாளைக்கு நம்ம கேம்ல தோத்துட்டா ரொம்ப நஷ்டமாயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லையே. ஆமா, கரெக்ட் தான். ஆனா அந்த பொண்ணு இவன மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லையே. சரி வா, வந்து முதல்ல டேபிள் செட் பண்ணு. ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வா, நானும் ஹெல்ப் பண்றேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் டாக். சீக்கிரம் வாங்க, லேட் ஆயிடுச்சு. கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாம போயிடலாம். ஆனா கிரேக் லேட் பண்ணாம வந்துட்டா சரி. என்னாச்சு? என்னோட வாட்டர் பாட்டில நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வச்சிட்டேன். நான் அதை போய் எடுத்துட்டு நேரா வந்துறேன். நீங்க கிளம்புங்க. போங்க போங்க. சீக்கிரமா வந்துரு. உண்மையிலேயே நீ சூப்பர். நேத்து கிரெக்க பாதிலே அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா. அது பெரிய விஷயம் தான். அவனும் நீயும் கொஞ்சம் தூரம் நடந்து தனியாவே பேசிட்டு போயிருக்கீங்க. ஆனா என்னால கண்டிப்பா முடியாதுப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ் गाइस. நிஜமாவே கிரெக் ரொம்ப நல்ல பையன் தான். நீங்க இந்த மாதிரி அவனை பத்தி பேசுறது எனக்கே கஷ்டமா இருக்கு. என்னால நம்ப முடியல. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? போதும் நிறுத்துறியா? நான் ஒன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. இன்னைக்கு நடக்க போற போட்டியில அவன் வேகமான ஷாட் அடிக்க மாட்டான். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி. போதுமா? அவன் என்னமோ நீயும் அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கான் பாவம். அப்படியே கண்டினியூ பண்ணு. இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிப்போம். கரெக்ட். சூப்பரா சொன்ன. ஹே ஹே, எல்லாரும் வாங்க. உங்க பாட்டில் கிடைக்கலையா? இல்ல அதல்ல விஷயம். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மேஜிக்ஸ் பார்த்த அவங்க பேசுறத ஒட்டு கேட்டேன். கேசடிக்கு கிரெக்கோட ஃப்ரெண்டா இருக்க விருப்பமே இல்லன்னு சொன்னா. இன்னைக்கு அவன் கடினமா விளையாட கூடாதுன்றதுனால தான் இப்படி பண்ணிருக்கான்னு சொன்னா. எனக்கு அப்பவே தெரியும். இதுக்கு தான் வேற டீம் கூட இருக்கிறவங்களோட நம்ம நட்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்றேன். அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. மேஜிக்ஸ் அவனை பயன்படுத்திக்கிட்டோம். ஆனா அவங்க நினைக்கிறது நடக்காது. பிராக்டிஸ் டைம்ல அவன் ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணது பாத்தீங்கல்ல. கெசடி வந்த உடனே அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தான். இப்போ நான் என்ன பண்றது? நான் ஒட்டு கேட்டது அவன் கிட்ட சொன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான்ல. கெசடி அவனை இப்படி ஒரு பொம்மையை பயன்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நமக்கு வேற வழி இல்ல. அவன் கிட்ட பேசி ஆகணும். யார்கிட்ட பேசணும்? கிரெக் வந்துட்டியா? இன்னைக்கு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா. ஏன் ஒரு மாதிரியே நடந்துக்கிற? என்னாச்சு உனக்கு? இல்ல, அது வந்து கெசடி கொஞ்சம் வேடிக்கையா நடந்துக்கிறது எங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்ற? இல்ல, இந்த கேம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவ கொஞ்சம் உன்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறா. நேத்தி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கூட அவ வந்து உன்னை கூட்டிட்டு போயிட்டா. அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. நான் அவளை பத்தி தப்பா சொல்லல. ஒரு விஷயம் யோசிச்சு பாரு. திடீர்னு கேசரி உன் மேல ஏன் அவ்வளவு அன்பு காட்டணும்? ஏன் அவ்வளவு பாசமா இருக்கணும்? அப்படியா? என்ன பிரச்சனை உனக்கு? அவ என் கூட அன்பா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் அவ கூட பேசக்கூடாதா? ஓகே டீம், கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் வாங்க. டீம்ஸ் வந்தாச்சா? வாங்க. எல்லாரும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கேப்டன்ஸ், உங்க டீம்மேட்ஸ் எல்லாரையும் கரெக்டா நிக்க வைங்க. டீமுடைய கோல் பார்க்கோட வடக்கு பக்கம் இருக்கிற லேம்ப் போஸ்ட் தான். அதே மாதிரி மேஜிக்ஸ், உங்களுடைய கோல் போஸ்ட் எஸ்கலேட்டர் பக்கத்துல இருக்கிற லோவர் லெவல் தான். சரி, வால்டர், சாமி ரெடி தானே? கேம் ஸ்டார்ட். நான் பாத்துக்கிறேன். பால் என்கிட்ட தான் இருக்கு. உன்னை நான் விட மாட்டேன் கிரேக். அப்படியா? உன்னால என்கிட்ட இருந்து பால் எடுக்க முடியாது. கிரேக், எப்படி இருக்க? கம் ஆன் கிரேக், டிஸ்டர்ப் ஆகாம விளையாடு. சரி, இதோ. உன்னை நான் விட மாட்டேன் கிரேக். நான் பாத்துக்கிறேன். உன் பின்னாடி பாரு. நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட இருந்து பால் வாங்க முடியாது. தேவையில்லாம தப்பு கணக்கெல்லாம் போடாத, புரியுதா? முடிஞ்சா வாங்கி பாரு பாப்போம். முயற்சி பண்ணு, உன்னால முடியாது. ஹே கிரேக், நான் அழகா இருக்கேனா? ரொம்ப தேங்க்ஸ் கிரேக். ஏமி கிட்ட எப்படி பால் போச்சு? இதோ நான் அடிக்கிறேன். ஹீனோ, பால புடி. இதோ நான் வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன். நல்ல முயற்சி. ஆனா நான் இழுச்சவன் இல்ல, புரியுதா? உன்கிட்ட இருந்து பால வாங்காம விட மாட்டேன். முயற்சி பண்ணு. நான் ஒருத்தர் இருக்கங்கிறத எல்லாரும் மறந்து போயிட்டீங்களா? கிரேக் பொசிஷன்ல இரு. கோலை நீ தான் போடணும். கோல் அடி. நான் பாத்துக்கிறேன். ஓ நோ. சூப்பர். உன்னால என்கிட்ட இருந்து பால வாங்க முடியாது. முடிஞ்சா என்கிட்ட இருந்து பாலை எடுங்க. அது உன்னால முடியாதுமா? நான் இந்த பால பிடிச்சே தருவேன். ஆசத்திட்ட இனஸ். கிரெக் ஏன் இப்படி இருக்கானே புரியல. இனிமே அவனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் பால என்கிட்ட போடு. நான் போய் கோல் போட்டு வரேன். பால் எங்க போச்சு?
பால் அவுட்ல போயிடுச்சு. இப்ப பால் மேஜிக் கிட்ட தான் போகணும். சாரி, நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. நேரத்தை வீணாக்காம பால் எடுங்க. கிரேக், நான் சொல்றத கேளு. கொஞ்ச நேரத்துக்கு கிசடி நீ மறக்கணும். அவ உன்னை திசை திருப்பறதுக்கு முயற்சி பண்றா. நீ ஏன் அப்படி பேசுற? நான் அவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறது ஏன் யாருக்குமே பிடிக்கல? நீ ஒன்னும் அவளுக்கு உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது. அவளோட சிரிப்பும் அவளோட பார்வையும் உன்னை கோல் போட விடாம தடுக்குது, அவ்வளவுதான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா விளையாடு. அப்படி எல்லாம் பேச உனக்கு உரிமை இல்ல. கசடி பத்தி உனக்கு தெரியாது. அவ யாரு டீம்ல இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. அவ அவங்க டீமோட பேசினதை ஈனஸ் ஒட்டு கேட்டுட்டு வந்து சொன்னா. இந்த கேம்ல நம்மள தோக்கடிக்கிறதுக்காக தான் அவ அப்படி உன்கிட்ட நடந்துகிட்டு தான் சொன்னா. உனக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நீ உண்மையாவே எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா நீ என்கிட்ட இப்படி போய் சொல்ல மாட்டே, தெரியுமா? ஆனா கிரேக், எதுக்கு கிரெக் கிட்ட அப்படி வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்க? சும்மா இருக்கியா கொஞ்சம்? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு கண்ண சுத்தமா பிடிக்காது. அவன் கிட்ட பேசுறதே ரொம்ப அருவருப்பா இருக்கு. கூட சேர்ந்து போகும்போது எப்படா விட்டு போவோன்னு தோணும். எல்லாமே நமக்காக தான் நான் பண்றேன். அவ்வளவு கஷ்டப்படுறியா? அவன் ஒரு வேஸ்ட். கரெக்டா சொன்ன. ஹே கிரேக், என்ன என்னாச்சு? சரியா விடு. கேம் ஆரம்பிக்கலாம். பப்ளு பால புடி. சரி, இதோ தயாராயிரு, நான் வந்துகிட்டு இருக்கேன். கிரேக், அவனை தடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னால அவன் கோல் அடிக்க போறான் பாரு. லூனா, அவனை தடுத்து நிறுத்து. ஏய், என்ன முயற்சி பண்றியா? அது உன்னால முடியாது. அட, என்ன ரெண்டு பேரா? ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சா என்ன பிடிங்க பார்க்கலாம். ஈனஸ், அங்க பாரு. மேஜிக்ஸ் டீமுக்கு எதிராக ஒரு கோலை போட்டுட்டாங்க. கலக்கிட்டோம்ல. அச்சச்சோ, இன்னைக்கு அவனாலதான் அவங்க கோல் அடிச்சாங்க. இப்படியே போச்சுன்னா மொத்தமா தோத்து போயிடுவோம். எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? எனக்கு என்னமோ அவன் ஒழுங்கா விளையாடுற மாதிரி தோணல. யாருமே ஒழுங்கா விளையாடல. இப்படி விளையாடினா தோத்துதான் போவோம். ஏய், இதுக்கெல்லாம் காரணம் அவன் அந்த கசடியும் தான். அங்க என்ன பண்றான்? என்னாலதான் இந்த நிலைமை எனக்கு தெரியும். என்ன பிராக்டிஸ் பண்ணும்போது நீ அந்த பொண்ணு பின்னாடி போனதுனாலதான் இப்படி ஆச்சு. நீ மட்டும் போகாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நாம ஜெயிச்சிருப்போம். அவன் இன்னைக்கு உன்னை எப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணான்னு பார்த்தல்ல. என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்க சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். நீங்க சொன்னது உண்மைதான். கேசிடி என்ன வேணும்ட்டே பயன்படுத்திருக்கா. நான் கோல் அடிக்க கூடாதுன்னு தான் அவன் என் கூட வந்து பேசியிருக்கா. பப்ளுவோட சேர்ந்து என்ன கிண்டல் பண்றத நானே என் காதால கேட்டேன். அப்படியா? எங்களை மன்னிச்சிரு கிரேக். ஆனா உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம், அதை புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரியும், உங்களை நான் நம்பல. நான் பண்ண காரியத்துல இப்ப நம்ம தோக்குற நிலைமையில இருக்கோம். இல்ல, இதெல்லாம் அந்த கேசடியோட தப்பு தான். அவதான் உன்கிட்ட உண்மையா இல்லாம உன்னை ஏமாத்திருக்கா. அவ சொன்னதெல்லாம் நம்பினது என்னோட தப்பு தானே. இந்நேரத்துக்கு நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அவளால நம்ம தோத்துட்டோம். அப்படிலாம் பேசாத. டோர்னமெண்ட்ல நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும். நீ மறுபடியும் கடினமா விளையாடணும். ஆமா, இப்போ அந்த கெசிடிக்கு நீ எப்படியாவது பதில் அடி கொடுத்தே ஆகணும். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். நம்ம சேர்ந்து விளையாடலாம். கவலைப்படாத, அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். இதுக்கப்புறம் அவ இந்த மாதிரி பண்ண கூடாது. அவ கிரேக்கே என்ன பண்ணாலும் அதுக்கு பழி வாங்கியே ஆகணும். இந்த மேட்ச்ல இருந்து அவங்கள தூக்கி எறியணும். நான் சொல்றது கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ். அவளை நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம்ல? சரி, நீ சொல்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. புரிஞ்சு போச்சு. ஃபீனோ ரொம்ப அழகா இருக்கான்னு அவங்க கிட்ட போய் சொல்லலாம். அவ்வளவுதான், கரெக்ட். அவங்க செஞ்சதே நம்ம திருப்பி செய்யலாம். எம்மி கிட்ட போய் அவ ரொம்ப அழகா இருக்கான்னு நான் சொல்றேன். அவங்கள விடக்கூடாது. ஓகே கைஸ், இந்த டோர்னமெண்ட்ல உன் திறமை என்னன்னு நம்ம அவங்களுக்கு காட்டுவோம். வா, அவங்களுக்கு நிச்சயம் தண்ணி காட்டியாகும். கலக்கணும் கிரேக். பின்னாடி பப்ளு வரான். பால் அவங்க கிட்ட கொடுத்தாரு. பால் என்கிட்ட போடு சீக்கிரம். பால் பிடிங்க சீக்கிரம். ஏய் பப்ளு, அந்த பால் பிடி. வாவ் பப்ளு, இன்னைக்கு என்ன அழகா இருக்கு. எப்படி பால் எடுத்தேன் பாத்தியா? கிரேக் இந்தா. நான் விட மாட்டேன். பால் பிடிச்சிட்டேன். பால நான் பிடிச்சிட்டேன். விட்றாத. இந்த பால் உன்கிட்ட இருந்து எடுக்காம நான் விட மாட்டேன். எப்படி கோல் போட போறப்பா? ஏய், ஷூ ரொம்ப அழகா இருக்கு. என் ஷூ அப்படியா இருக்கு? சந்தேகமா என்ன? சூப்பரா கலக்கிட்ட ஜோய். ஏய், நீ ரொம்ப அசத்தலா விளையாடுற. செம்ம ஸ்டைலா விளையாடுற. ரொம்ப தேங்க்ஸ் ஜோய். ஹே எமி, உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. உன் சிரிப்புல நான் மயங்கிட்டேன். ஹே சூப்பர் சாமி. வாவ் கிரேக், நீ ரொம்ப சூப்பரா. போது நிறுத்து. அழகா இருக்குன்னு சொல்ல வந்தல, கலக்கிட்டோமா? சூப்பர் கிரேக். ரெண்டு டீமும் ஒரு கோல் போட்டு ஈக்குவலா இருக்காங்க. சூப்பரா விளையாடுன கிரேக். இப்படியே விளையாடுனா ஜெயிச்சிடலாம். இனிமே தான் என் விளையாட்டை காட்ட போறேன். இன பால் புடி. அவங்க வரங்க கவனிச்சுக்கோ. வோல்டேஜ் ஜாக்கிரதை. இந்த பிடிச்சுக்கோ. நான் பாத்துக்கறேன். நான் புடி. நான் பாத்துக்கறேன். ஓகே. எனக்காக ஒரே ஒரு வாட்டி சரி எமி. நான் விட மாட்டேன். நானும் விட மாட்டேன். அந்த பால் உன்கிட்ட ரெடி போட மாட்டேன். பால் எங்க போகுதுன்னு எடுத்துக்கோ கிரேக். வாவ் ஆசம். ஏ கிரேக், நீ சூப்பரா கலக்குற தெரியுமா? போதும் கேசடி, மேல உன் திட்டலாம் படிக்காத. கிரேக்கோட உண்மையான ஷாட் இப்ப நீ பார்க்க போற.
சுலபமா நல்லவர்லாம் நினைச்சியா? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக இப்ப என்ன தடுத்து நிறுத்தின? நான் அப்படி என்ன பண்ண? நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு தோணல? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத கேசடி. கிரெக்கோட ஃப்ரெண்டா இருக்க மாதிரி நடிக்கல. ஏய், யார் வரான்னு பாத்தீங்களா? கிரெக், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் அந்த ஃபீனோ தான் காரணம். அவன் தான் தேவையில்லாம சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டான். நான் உன்கிட்ட அந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது. அது ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. நான் நியாயமா நேர்மையா விளையாடி இருக்கணும். இப்போ நான் என்ன சொன்னாலும் என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னை மன்னிச்சிடு. நீ ரொம்ப சூப்பர் கிரெக். உனக்கு விருப்பம் இருந்தா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு, நான் இங்கிருந்து போயிடுறேன். நன்றி கேசரி. ஆனா இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால என்ன தனியா விட்டுரு, புரியுதா? கிரெக், என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ வந்து மன்னிப்பு கேட்டதே ரொம்ப பெரிய விஷயம் கேசடி. ஆனா நீ அவனை ரொம்பவே புண்படுத்திட்ட. அவன் ரொம்ப காயப்பட்டுட்டான். கொஞ்சம் டைம் கொடுத்தனா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். அப்போ அவனை மன்னிச்சிடுவான். டைம் கொடுப்பல, நிச்சயமா மன்னிச்சிடுவான்ல. அவன் அடியோட வெறுத்துற மாட்டானே. என்ன வெறுக்கிறதா? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை கேசடி. எனக்கு அவனை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும்.